வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்குது 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட்டு. இந்த வெள்ளை கலர் கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 3930 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு க்ரூட் ஆயில் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா க்ரூட் ஆயில் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுலேருந்தே 3920 சப்போர்ட்டை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போக முயற்சி செஞ்சது. இறுதியாக அதில் நல்ல சப்போர்ட் எடுத்து நம்மளோட முதல் டார்கெட்டான 3960 தொட்டதுலேருந்து மார்க்கெட் ஓரளவு ட்ராப் ஆகி இறுதியாக 3902 க்ளோஸ் ஆகிருக்கு. நம்ம எதிர்பார்த்தது நடந்திருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் இறுதியாக ப்ரைஸ் க்ளோசிங் கொஞ்சம் குழப்பமான க்ளோசிங்காக நமக்கு அமைஞ்சிருக்கு. அதாவது நேற்று மார்க்கெட்டோட ஓப்பனிங்கை விட கம்மி, முன்னாடி நாள் மார்க்கெட்டோட க்ளோசிங்கை விட அதிகம் அப்படின்ற ஒரு இக்கட்டான இடத்துல ப்ரைஸ் க்ளோஸ் ஆகிருக்கு நேற்று க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில். இன்றைக்கி மார்க்கெட்டும் இதே இடத்துல ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க நைமேக்ஸ் மார்க்கெட்டை வச்சு பார்க்குறப்ப நமக்கு தெரியுது. அந்த அடிப்படையில் இன்றைக்கி நம்மளோட ட்ரேடிங் திட்டம் கொஞ்சம் கவனமாகவும் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் பண்ண வேண்டியதாக இருக்குது. எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா 3930-20க்கு மேலே ப்ரைஸ் போனதுக்கு அப்புறமா பை பண்ணிக்கலாம். ஸ்டாப் லாஸ் 3900க்கு கீழே வச்சுக்கலாம். இது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணுறதுக்காக நம்ம பண்ணுறது. ஏன்னா மார்க்கெட்டில் இன்னும் பையிங் இருந்தது அப்படின்னா இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆகி மேலே பிரேக் பண்ணி அடுத்த 4000 அப்படின்ற இடத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்புண்டு. அப்படி இல்லை, இன்னும் கொஞ்சம் பணம் அதிகமாக ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா 3860க்கு கீழே கூட ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். இப்படி தான் நம்ம படிப்படியாக ஸ்டாப் லாஸோட ஜோனை இன்க்ரீஸ் பண்ணிட்டு வரோம். இது பையிங்கை முழுக்க டெஸ்ட் பண்ணுறது. இன்னும் கன்சர்வேட்டிவாக ட்ரேட் பண்ணுறவங்க 3860 வரைக்கும் ப்ரைஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா பை பண்ணலாம். இது பையிங்க்கு உண்டான வழிகள் எல்லாமே. ஆனால் செல்லிங்க்கு உண்டான ஆப்ஷன் எதுவும் தெரியல. அதனால் அவசரப்பட்டு செல் பண்ண அவசியம் கிடையாது. கொஞ்சம் மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஆக்ஷனை பார்த்ததுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். சரி, ட்ரேடிங் நடக்கிறப்ப என்னென்ன மாற்றங்கள் நடக்குதுன்னு பார்ப்போம். இதுதான் இன்றைக்கி நம்ம எதிர்பார்க்குற ஒரு சில விஷயங்கள். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.